டான் தொலைக்காட்சியினுடைய நேய நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு டான் பட்டிமண்டபம் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை நல்ல 6 பேச்சாளர்களோடு இன்றைக்கு சந்திக்கின்றேன். உங்கள் எல்லோருக்குமே நன்கு தெரிந்த ஒரு விடயம், ஒவ்வொரு வாரமும் மிக நுட்பமான பல தலைப்புகளை எடுத்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இளைய பேச்சாளர்களை வைத்து அந்த தலைப்புகளை ஆய்வு செய்கின்ற ஒரு மகத்தான பணியை இந்த டான் பட்டிமண்டபம் ஆற்றி வருவதோடு சமூகத்திற்கு புதிய இளைய பேச்சாளர்களை அறிமுகமும் செய்து வைக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கும் ஆகச்சிறந்த ஒரு தலைப்போடு அரங்கம் காண இந்த டான் பட்டிமண்டபம் இப்போது திறக்கின்றது. இன்றைக்கு உலகத்தை தன்னுடைய இரும்பு கைக்குள்ளே ஒரு விடயம் அடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சமூக வலைத்தளங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய கைத்தொலைபேசி ஆகிய திறன் பேசியோடு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் செலவு செய்கின்றான் என்கின்ற கணிப்பீடு அண்மையிலே ஒரு ஆய்வாக செய்யப்படுகிற போது அதிர்ச்சி தருகின்ற தகவல்களை எல்லாம் அந்த ஆய்விலே பதிவு செய்திருந்தார்கள். ஒருவன் உறங்குகிற நேரத்தில், ஒருவன் உண்ணுகிற நேரத்தில், ஒருவன் கழிவறையிலே இருக்கிற நேரத்திலே இருந்து கடவுளை வணங்குகிற நேரம் வரையில் அவனோடு ஒட்டி பிறந்த இரட்டையரை போல ஒரு திறன் பேசி அவனோடே ஒட்டி இருப்பதை அந்த ஆய்வு வெளிப்படுத்தியது. எனவே அந்த திறன் பேசி ஒரு மனிதனோடு அவ்வளவு தூரம் ஒட்டி இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலே இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம் என்கின்ற ஒரு விடயம்தான் காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஏராளமான சமூக வலைத்தள பக்கங்களையும் செயலிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால் இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் என்கின்ற சமூக வலைத்தளம், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லப்படுகிற சமூக வலைத்தளம், அல்லது அந்த நிறுவன குழுமத்தின் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏராளமான சமூக வலைத்தளங்களை நாங்கள் இன்றைக்கு பொது வெளியிலே இலத்திரனியல் இணைய உலகத்திலே பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் 1997ஆம் ஆண்டு த 6 டிகிரி என்கின்ற ஒரு செயலியின் மூலமாகத்தான் உலகத்திற்கு முதல் முறையாக ஒரு சமூக வலைத்தளம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்போது அதனுடைய பயனர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலே அல்லது ஒரு ஆய்வு நிறுவன மட்டத்திலே தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்து திறக்கின்ற ஒரு சமூக வலைத்தள கணக்காக மட்டும்தான் அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு அன்றாடம் நாங்கள் எப்படி உடுத்திக் கொள்ளுகிறோம், எப்படி உணவு உண்கிறோம், எப்படி வீட்டை விட்டு வெளியேறுகிறோம், எப்படி வீதியிலே நடந்து போகிறோம், எப்படி நாங்கள் ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம் என்பது வரையிலே சமூக வலைத்தளத்தினுடைய ஆதிக்கம் அல்லது சமூக வலைத்தளத்திலே அவற்றை நாங்கள் வெளிப்படுத்துகிற விதம் இன்றைக்கு மிக லாவகமாக அல்லது மிக இலகுவாக எங்களோட புரையோடி போய்விட்டது. அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் உயர்வாக பார்க்கிற பல பெரியவர்களை மலினப்படுத்தி எழுதுகிற சமூக வலைத்தள பாவனையாளர்களை பார்க்கிறோம். மலினப்படுத்தப்பட வேண்டியவர்களை உயர்த்தி எழுதுகிற சமூக வலைத்தள சூழலை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதேவேளை சமூக வலைத்தளத்தின் ஊடாக பல்வேறு செயற்பாடுகள் நன்மை தரக்கூடிய விதத்திலும் நாளாந்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே சமூக வலைத்தளம் என்பது ஒரு பல்பரிமாண கலவையாக இன்றைக்கு எங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. இந்த பல்பரிமாண கலவையாக இருக்கிற சமூக வலைத்தளங்கள் கொடுமையாக இருக்கிறதா, இன்றைய காலச்சூழலிலே கொடுமையாக இருக்கிறதா, அல்லது எமக்கு வழங்கப்பட்ட கொடையாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு பட்டிமண்டபத்திலே நாங்கள் பேச அல்லது விவாதிக்க எடுத்துக்கொண்ட கருப்பொருளாக இருக்கின்றது. அந்த வகையிலே 6 நல்ல பேச்சாளர்கள் பல்கலைக்கழகங்களை சார்ந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற இந்த 6 பேச்சாளர்களை நான் நினைக்கின்றேன் 6 பேருமே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தாதவர்கள் என்ற இரு பகுதியாக நாங்கள் யாரையும் பிரிக்க முடியாது. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்கள் எல்லோரும் பயன்படுத்துவர்கள், அதிக நேரம் பயன்படுத்துவர்கள், குறைவான நேரம் பயன்படுத்துவர்கள் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு பிரிக்க போகின்றோம். ஏனென்றால் 70 வயது கடந்த முதியோரிடத்திலும் சமூக வலைத்தளம் இருக்கிறது. பாடசாலைக்கு செல்கிற பருவத்திலே இருக்கிற மாணவன் கூட சமூக வலைத்தளத்திலே தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவு தூரம் சமூகத்திலே சமூக வலைத்தளத்தினுடைய செல்வாக்கு இருக்கிறது. எனவே சமூக வலைத்தளங்களோடு நன்கு பழகுகிற இந்த 6 பேரும் சமூக வலைத்தளங்கள் இன்றைய காலச்சூழலிலே கொடையாக அமைந்திருக்கிறதா அல்லது நமக்கு பெரும் கொடுமைகளை தருகின்ற
கொடுமையாக அமைந்திருக்கிறதா என்பதை வாதாடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக அறிமுகம் செய்யாமல் அவர்கள் பேச வருகிற போது அவர்களை அறிமுகம் செய்வது பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த அரங்கத்திற்கு இன்றைய காலச்சூழலிலே சமூக வலைத்தளங்கள் கொடுமையாக இருக்கிறது என்கின்ற கருத்து நிலைப்பட பேசுவதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய மாணவன் சுரேஷ் அவர்கள் இப்போது அரங்கத்துக்கு வருகிறார். அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டியத்தமிழே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழை தலைவணங்கி மதிப்புக்குரிய நடுவர்களே, எந்தரப்பு நண்பர்களே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, என் அன்பு டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே வாதிட வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நடுவர்களே, அணியினுடைய முதலாவது தரப்பு பேச்சாளர் என்கின்ற வகையிலே தலைப்பினுடைய விளக்கப்பாட்டினை விளக்க விரும்புகின்றேன். அந்த வகையிலே இன்றைய சூழலில் இந்த 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றம். அந்த வகையிலே இன்றைய சூழலை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இன்று உள்ளங்கையில் உலகம் அனைத்துமே நவீனமயப்படுத்தப்பட்டுவிட்டது. இன்று சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் இயங்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் இதனூடாக பல்வேறுபட்ட கொடுமையான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அன்று பாரதி பாடினான் நடுவர்களே, காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று. ஆனால் இன்று காலை எழுந்தவுடன் பேஸ்புக், கனிவு கொடுக்கும் நல்ல டிக்டாக், மாலை முழுதும் நல்ல வாட்ஸ்அப் என்று இளைஞர் சமுதாயமே, மனித சமுதாயமே இந்த சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகிவிட்டது. ஒருவர் தன்னுடைய வேலையை செய்வதற்கு கூட நேரம் இல்லாத வகையிலே சமூக வலைத்தளம் என்கின்ற போதைக்குள்ளே மூழ்கிவிட்டார். என்று பாருங்கள், தமிழர்களாகி எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் முதல், உடை பழக்க வழக்கம் முதல், மொழி பழக்க வழக்கம் முதல் அனைத்தையுமே இந்த சமூக வலைத்தளங்கள் தலைகீழாக மாற்றிவிட்டன. அன்று உணவே மருந்து என்கின்ற காலகட்டங்கள் காணப்பட்டது. உணவை மருந்தாக உட்கொண்டு பல்வேறுபட்ட காலங்கள் 100 ஆண்டுகளுக்கு எங்களுடைய மனித சமுதாயம் வாழ்ந்தது. இன்று சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இந்த யூடியூப்பை பார்த்து சமைக்கிற எங்களுடைய மனைவிமார்களை சொல்லலாம். பிரிட்ஜுக்குள்ளே வைத்த பிஞ்சு போன இறைச்சியையும் காலமெல்லாம் சேர்த்து வைத்த காயாத மரக்கறியையும் நோயை வளர்த்திடும் பேய் என்று தெரியாமல் பேதையராக சமைத்து தங்களுடைய கணவன்மாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை உண்டுவிட்டு 30-35 வயதிலேயே புற்றுநோய், இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நோய்கள் என்று தாண்டவமாடுகின்றன. போதைப்பொருள் பயன்பாடு என்று நீங்கள் டிக்டாக்கை திறந்தால் பார்ப்பீர்கள், ஒருவர் சிகரெட்டை பத்தி கொண்டு லைவ் வருகின்றார். அதை பார்த்து ஒருவர் நைஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ என்று போதைப்பொருள் பயன்படுத்தினால்தான் அவன் கெத்து என்கின்ற ஒரு பதத்துக்குள் நாங்கள் வந்துவிட்டோம். இது அனைத்தும் சமூக வலைத்தளத்தினால் பதிக்கப்பட்ட, ஒவ்வொருவனுடைய இளைஞனுடைய மனதிலும் விதைக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்று பாருங்கள், இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி சின்னஞ்சிறார்கள் பல்வேறுபட்ட ஆபாசமான தகவல்களை பகிர்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். இரு ஜோடிகள் காதலிக்கின்றன. தங்களுடைய காதலினுடைய உச்சக்கட்டத்திலே இருந்த பல்வேறுபட்ட புகைப்படங்கள், விடயங்கள் எல்லாம் பிரிவின் போது இந்த சமூக வலைத்தளங்களிலே பகிரப்படுகின்றன. அது தற்கொலைகளாக மாறுகின்றன. இவ்வாறான கொடுமையான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இனவாத அரசியலை வைத்துக் கொண்டு இன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாக அரசியல் செய்து கொண்டு பலர் வருகின்றார். அதை நான் விரிவாக விளக்க விரும்பவில்லை நடுவர்களே. அது மட்டுமல்லாமல் அன்றைய சமுதாயத்திலே நேரடி தொடர்பு காணப்பட்டது. ஒரு திருமணம் என்றால் வீடு வீடாக சென்று பத்திரிகைகள் கொடுக்கப்பட்டது, வைக்கப்பட்டது. ஆனால் இன்று நல்ல ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறீனா, அடியே ஏண்டி பிறந்த நாளுக்கு வேற இல்லை, உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டு நான் பார்க்கலையே, இல்லடி நான் போன் பார்க்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட பாலியல் வன்புணர்வுகள் இதனால் ஏற்படுகின்றன. இந்த டிக்டாக்கை எடுத்து பார்த்து கொண்டால் பெண்கள் ஆபாசமாக ஆடைகளை அணிந்து ஆடுகின்றார்கள். அதை பார்த்துவிட்டு எங்களுடைய இளைஞர்கள்
பல்வேறுபட்ட பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். இதனால் பல்வேறுபட்ட கொடுமைகள், சித்திரவதைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று கூட ஒரு செய்தி, டிக்டாக் காதல், கற்பமான 9ஆம் வகுப்பு மாணவன், இளைஞனை தேடி போலீசார் அதிரடி நடவடிக்கை என்று பல்வேறுபட்டன. இது மட்டுமல்லாமல் இந்த பல்கலைக்கழகங்களிலே பாருங்கள், இந்த அசைன்மெண்ட் என்கின்ற ஒரு விடயம் கொடுப்பார்கள். ஆனால் இன்று அதனை ChatGPT ஊடாக தேடி அதனை பெற்றுக் கொள்கின்றார்கள். அது பொய்யான தகவல்களாக காணப்படுகின்றன ஒரு சிலர். எனவே ஒரு மாணவனுடைய தேடலை கூட இந்த சமூக வலைத்தளம் தடை செய்கின்றது. எனவே இன்றைய சூழலிலே சமூக வலைத்தளங்கள் என்பன கொடுமையாகவே காணப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே நடுவர்களே, இது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட கள்ள தொடர்புகள், விபச்சாரங்கள், நிதி மோசடி போன்ற பல்வேறுபட்ட தீமைகள், கொடுமைகள் இன்றைய காலகட்டத்திலே சமூக வலைத்தளங்களினால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை கூறி, இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடுமையே என்கின்ற என்னுடைய கருத்தை வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தம்பி சுரேஷ் அவர்கள் மிக லாவகமாக பேசினார். அவர் அடுக்கடுக்காக சமூக வலைத்தளங்கள் மீது அவை கொடுமை என்பதை நிலைநாட்டுவதற்காக முன்வைத்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய இதயங்களிலே இடிகளாக வந்து இறங்கியதை நான் அவதானித்தேன், நான் உணர்ந்தேன். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை மையப்படுத்தி கொண்டு சமூக சீரழிவான பல விடயங்கள் மிக இலகுவாக நடைபெறுகிறது. எந்த விதமான ஒரு நிதியை கொடுக்காமல் அல்லது ஒரு களவு செய்யாமல், ஒரு மறைமுகமாக தங்களை மறைத்து கொள்ளாமல் மிக இலகுவாக ஒரு சர்வசாதாரணமான விடயமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். டிக்டாக்கிலே ஆபாசமான உடைகளை அணிந்து பெண் பிள்ளைகள் ஆடுகிறார்கள். தங்களுடைய ஆற்றலை வெளிக்காட்டுவதாக நினைக்கிறார்கள். இடையை ஆட்டுவதும், கையை ஆட்டுவதும், தலையை ஆட்டுவதும், கண்ணை சிமிட்டுவதும் தான் இன்றைக்கு பெண்கள் அதிபர்களுடைய உச்சபட்சமான திறமைகளாக நினைத்து கொண்டு ஏதேதோ செய்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே வந்து பல இளையவர்கள் இதயங்களை அள்ளி வீசுகிறார்கள், வாவ் என்கிறார்கள், நைஸ் என்கிறார்கள், கீப் இட் அப் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். நான் அவற்றை பார்க்கிற போது, எப்போதாவது அவற்றை பார்க்கிற போது நினைப்பேன், இதுவே அந்த கருத்திடல் பகுதியிலே கருத்திடுகிற இளையவர்கள் தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அப்படி செய்தால் அப்படி கருத்திடுவார்களா என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற போது இப்படியாக ஒரு சமுதாயம் இப்போது மெல்ல மெல்லமாக உருவாகி கொண்டிருக்கிறது, அதுவும் இந்த மண்ணிலே உருவாகி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிற போது எங்கள் எல்லோருக்கும் அது கொடுமை போலதான் தெரிகிறது. ஆனாலும் அந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய கைகளிலே கிடைத்த கொடை என்று பேசுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடம் மொழியியல் துறையினுடைய மாணவி செல்வி திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் இப்போது அரங்கத்திற்கு வருகிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தாய் தமிழின் பாத விந்தாரங்கள் பணிந்து இன்றைய பட்டிமன்றப தலைமையை ஏற்று இருக்கின்ற மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என்னோடு வாதிட வந்திருக்கும் என் தரப்பு வாதிகளே, இல்லை கொஞ்சம் மரபுகளையே கட்டிக்கொண்டு இன்றைய புதுமைக்குள் மாட்டிக்கொள்ளாமல் தங்களுடைய பழமைவாத கருத்துக்களோடு தங்கள் கருத்துக்களை என்று வழங்க வந்திருக்கின்ற எதிர்த்தரப்பு நண்பர்களே, இன்றைய பட்டிமன்றத்தினை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய டான் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு தலைப்புக்குள் நுழையலாம் என எண்ணுகின்றேன். அவ்வகையில் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா. ஆக இந்த தலைப்பிலேயே சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன என்ற தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாட்டிலே நான் இருக்கின்றேன். அந்த வகையில் சமூக வலைத்தளங்கள் என்பது இணையத்தின் மூலமாக அனைவரையும் இணைத்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள உதவுகின்ற தளங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். அவ்வகையிலே இன்று நாங்கள் அனைவரையும் நிலா ஓடிவா என்று நிலாவை அழைத்து சோறூட்டிய காலத்தை எல்லாம் மலையிலே ஏற்றி விட்டு இன்று நிலாவிலே நின்று விஞ்ஞான யுகத்திலே விண்வெளி காலனித்துவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நடுவர் அவர்களே, இன்று எங்களுடைய இணையத்தின் காலனித்துவம் செவ்வாயில் வந்துவிட்டது, புதன் கிரகத்திலும் வந்துவிட்டது என்று சொல்லும் அளவிற்கு எங்களுடைய ஊடுருவல் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆக எதிரணி தலைவர் அண்ணா கூறிய சில வார்த்தைகளுக்கும் இவ்விடத்தில் பதில் கூறிக்கொண்டு செல்லலாம் என நினைக்கிறேன்.
அண்ணா வந்து தன்னுடைய மன ஆதங்கத்தை கொட்டி கொட்டி தீர்த்து விட்டு சென்று விட்டார். அத்தனை அத்தனை ஒரு அவ்வளவு ஒரு வேதனை, ஒரு சமூக கரிசனையோடு பேசிவிட்டு சென்றார். அத்தனையிலும் இருந்து எனக்கு தோன்றியது ஒரே ஒரு விடயம்தான். சிறிய வயதில் கெக்ஸ்டோபியை சாப்பிடுகின்றோம். அந்த தாளினூடாக எப்பொழுதாவது சில விடயங்களை பார்த்ததுண்டா? அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த பொருளும் சிவப்பாகத்தான் தெரியும். இங்கே ஒரு விடயத்தை கவனியுங்கள், பொருளில் பிழை இருக்கிறதா, பார்வையில் பிழை இருக்கிறது. டிக்டாக்கில் ஆபாச படங்கள் மலிந்து கிடக்கிறதா, பெண்கள் அத்தனை ஆட்டம் ஆடுகிறார்களும், அவ்வளவையும் பார்த்து ஆண்கள் நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொன்னார், விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கச்சாரோடு ஏனையவர் என்று. அதாவது பகுத்தறிதல் என்னும் பண்பு உன்னிடம் இருக்கிறது. 10 பொருள் வைக்கிறார்கள், எது கெட்டது எது நல்லது என்ற தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். ஆக நீங்கள் நல்லதை பொறுக்கிக் கொள்ளுங்கள். அத்தனை புத்தகங்கள் சமூக வலைத்தளங்களிலே இருக்கின்றது, அத்தனை வாய்ப்புகள் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இருந்து கொண்டு பழைய கதைகளை பாரதி சொன்ன மாதிரி மறைவாக எமக்குள்ளே பழங்கதைகள் பேசிக்கொண்டிருப்பதில் பயன் இல்லையடா, பயன் இல்லை என்பதை உணராமல் அண்ணா பேசிக்கொண்டிருப்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. ஆக இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நீர்வீழ்ச்சி என்ற ஒரு விடயத்தை எப்பொழுதாவது அவதானித்து இருக்கிறீர்களா? அங்கே மேலிருந்துதான் கீழ் நோக்கி நீர் வருகிறது. அது மரபு, மேலிருந்துதான் கீழ் நோக்கி நீர் வர வேண்டும் என்பது. ஆனால் நாங்கள் சில நேரம் கீழ் நோக்கி இருந்து மேலே டேங்கில் தண்ணி ஏற்றினால்தான் எல்லா பைப்பிலையும் தண்ணி வரும். சில மரபுகளை மாற்றும் போதுதான் புதிய புதிய விடயங்கள் வருகின்றன, பிறக்கின்றன. அத்தனையும் நன்மையாக மனிதனை இன்றைக்கு ஒரு நேர மிகுதி பாட்டிற்கு உதவி கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு மரபு மரபு என்று நாங்கள் கதைத்து கொண்டு புதுமையை உள்வாங்காமல் இருக்கின்றோம். ஆக ஒரு விடயத்தை இங்கே கருத்தில் கொள்ளுங்கள். சமூக வலைத்தளங்கள் தொடர்பு மற்றும் சமூக இணக்கத்தை உருவாக்குகின்றன. அண்ணா ஒரு விஷயத்தை நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மல்லிகை புரட்சி என்ற ஒரு விடயம் நடந்தது, உங்களுக்கு தெரியுமா? அந்த மல்லிகை புரட்சியை தொடர்ந்து அரபு வசந்தம் என்ற வட ஆப்பிரிக்க நாடுகளில் நடைபெற்ற ஒரு அரசியலுக்கு எதிரான அத்தனை புரட்சியையும் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இணைத்து இன்றளவும் அந்த அரபு வசந்தத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரேபிய நாட்டிலே தலிதூக்கிய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை போராட்டமும் எங்கள் சமூக வலைத்தளங்களூடாக நடத்தப்பட்டவை என்பதை நீங்கள் ஒரு விடயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த சமூக வலைத்தளம் என்று அண்ணா ட்விட்டர், ஃபேஸ்புக் என்று பலவற்றை அடக்கி கொண்டு போனார். 2015ஆம் ஆண்டிலே மலேசியாவில் நடைபெற்ற தமிழ் இயல் மாநாட்டிலே நுட்ப கலைச்சொற்கள் அத்தனையும் உருவாக்கப்பட்டன. நான் பெருமையாக சொல்கிறேன், என் தமிழ் மொழி பணக்கார மொழி. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்று அடுக்கி செல்லப்பட்ட அத்தனை பெயர்களுக்கும் கலைச்சொற்களாக படவரி, அருகலை, ஊடலை அத்தனை அழகு சேர்க்கும் தமிழ் சொற்களை சேர்த்து அத்தனையும் நன்மையாக்கி கொண்டு என்னுடைய சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன என்பதை இங்கே பதிவு செய்ய வேண்டும். கடைசியாக ஒருவரின் தியரியை சொல்லிவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். கன்ஃபியூசியஸ் என்ற அறிஞர் better light a candle than curse the darkness, அதாவது இருட்டு இருட்டு என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் இருட்டை போக்க ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வையுங்கள் என்று சொன்னார். இங்கே சமூக வலைத்தளங்கள் கொடை என்ற கொடுமை என்று சொல்லிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பதை தவிர்த்து அதில் இருக்கும் நல்லவற்றை பார்த்து நல்லவற்றின் வழியே பயன்படுத்துங்கள். அவை உங்களுக்கு நன்மை தரும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆக ஒரு விடயம், என் தாத்தனும் பாட்டியும் கத்தியும் கடப்பாறையும் மண்வட்டியும் கண்டுபிடித்தார்கள். அங்கே கத்தியும் மண்வட்டியும் வெட்டத்தான் செய்தன. அதற்காக அவன் அத்தனையையும் போட்டுவிட்டு செல்லவில்லை. அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்தான். நீங்களும் சிந்தியுங்கள், சீர்திருத்தம் பிறக்கும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக வலைத்தளங்கள் மீது எங்களுடைய பார்வை எப்போதுமே அவை கொடுமையானது என்கின்ற வகையிலே தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அவற்றுக்குள்ளே மிக நல்ல விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது. இருள் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் என்கின்ற கருத்துப்பட தங்கை திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் மிக அழகாக சமூக வலைத்தளங்களுக்காக அவர் ஒரு வக்கீலை போல வந்து எப்படி குற்றவாளி கூண்டிலே நிற்கக்கூடிய சமூக வலைத்தளத்தை விடுதலை செய்வதற்காக வாதிடுவார்களோ அப்படி பேசினார். அவருடைய அற்புதமான அத்தனை கருத்துக்களையும் மன்றம் குறித்து கொள்கிறது. அவர் சொன்ன கருத்துக்களுக்கு மறுத்து பேசுவதற்காக
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட மாணவன் செல்வன் கவிதரன் இப்போது இன்றைய காலச்சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடுமையே என்று பேசுவதற்கு அரங்கம் பெறுகிறார். சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழே உன்னை அடியொற்றி வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, டான்டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பட்டிமன்ற அரங்கிலே நாங்கள் இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா என்ற ஒரு அருமையான தலைப்புல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில இந்த சமூக வலைத்தளங்கள் நடுவர் அவர்களே ஒரு கொடுமையான ஒரு விஷயத்துக்குத்தான் இன்றைய காலத்துல சென்று கொண்டிருக்கின்றது. எதிரணியினுடைய முதலாவது பேச்சாளர் அழகா நடுவர் அவர்களே சொல்லி இந்த லோயரை போல நல்லா கதைச்சிருந்தா. அவ சொல்லியிருந்தா இந்த சமூக வலைத்தளங்கள்ல நிறைய புத்தகம் இருக்காம், அதை படிக்கலாமான்னு சொல்லியிருந்தா. புத்தகம் இருக்குத்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் அம்மா அப்பாட்ட போனா நாங்க அந்த அம்மா அப்பா உனக்கு என்ன விஷயம் வேணும், நீ என்ன விஷயத்தை கற்றுக்கொள்ளணும், நீ வாசிக்கணும், நீ புத்தகத்தை வாசிக்கணும்னு சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனா அந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கேக்க இந்த சமூக வலைத்தளங்கள புத்தகங்கள் இருக்கேக்க அதை எத்தனை பேர் அதை வாசிக்கிறார்கள் என்றதான் நாங்க இந்த பட்டிமன்ற அரங்கில நாங்கள் ஒரு வினாவாக எழுப்புகின்றோம். அம்மா அப்பாட்ட போய் கேட்டா அம்மா அப்பா உனக்கு என்ன வேணும், நீ சமூகத்தில் எப்படி வரணும் என்ற அந்த சகல விஷயத்தையும் சொல்லி கொடுப்பா. ஆனா கூகுள் சொல்லி கொடுக்குமா? கூகுள்ல நீ எப்படி தற்கொலை செய்யணும் என்று கேட்டா கூட அது கூகுள் சொல்லி கொடுக்கும். ஆனா அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்படித்தான் இன்றைய காலத்துல இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுகிறது என்பதை இந்த அரங்கிலே நான் முன்வைக்கின்றேன். அடுத்த புதுமையை நாங்கள் உள்வாங்கலன்னு சொல்லி எதிரணியுடைய முதலாவது பேச்சர் அழகாக கூறினோம். நாங்கள் புதுமையை நாங்கள் உள்வாங்கல, நாங்கள் மரபுகளை கதைக்கிறோம், நாங்கள் பண்பாட்டிலே இருக்கிறோம் என்றும் நாங்கள் சொல்ல வரையில. பண்பாட்டையும் பேணி பாதுகாக்கணும், சமூக வலைத்தளங்களும் சரியாக இருக்கணும் என்றதான் நாங்கள் இந்த அரங்கில முன்வைக்கிறோம். அடுத்தது இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த போராட்டங்கள் நடந்தது, அது வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருந்தேன். சரி, வெற்றி பெற்றிருந்ததா? சமூக வலைத்தளங்கள் ஊடாகத்தான் எங்களுடைய பிரதேசங்கள்லையும் ஒரு போராட்டம் வந்தது. அது சாதாரணமா ஒரு வைத்தியசாலை பிரச்சனை. இன்றைக்கு அதே வைத்தியசாலை பிரச்சனையை சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டது, மக்கள் ஒன்று கூடினார்கள். இன்றைக்கு அதே மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலையமாக, ஒரு இடமாக இந்த முகநூல்கள் காணப்படுது. அதை நான் பற்றி சொல்லலாம். அது நாங்கள் பெயர்களையும் நாங்கள் சுட்டி காட்டவில்லை. அண்மையில் நடந்த சகல அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் சொல்லலாம். இந்த சமூக வலைத்தளங்கள் இன்றைய இளைஞர்களை குறியாக வைத்து இந்த சமூக வலைத்தளங்கள் இன்றைய காலத்தில் நடுவரவர்களே காணப்படுது. இப்போ குறிப்பாக இந்த இளைஞர்கள் 24 மணி நேரமும் இந்த சமூக வலைத்தளத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புகைப்படம் எடுக்கிறார்கள், போலோஸை கூட்டணுமாம், லைக் பண்றாங்க, லைக் பண்ணாதவனுக்கு எனக்கு ஏன் லைக் பண்ணல சண்டை பிடிக்கிறாங்க. அந்த சண்டை பிடிச்சா பார்த்தா மன அழுத்தம் வருதான், மன அழுத்தம் கேட்டா போலோஸ் வர இல்லையா. அந்த போலோஸ் தான் ஒரு கட்டத்துல போலோஸுக்கும் வருது. நான் போலோஸ் என்னட்ட இருக்குது, அதே போலோஸ் இருந்தா நான் என்னட்ட இருக்கிற மக்களும் வாக்கு செலுத்தலாம் என்று சொல்ற ஒரு நிலைமையும் இன்றைக்கு வந்திருக்கு. இது எங்க வந்திருக்கு? சமூக வலைத்தளம் வந்திருக்கு. இந்த தனிப்பட்ட நபர்களை தாக்குகின்ற இடமாக இந்த சமூக வலைத்தளங்கள் நடுவரவர்களே காணப்படுது. அண்மையில இந்த வேலனை ஒரு சுரேஷ் ஐயா அவர்களுடைய ஒரு கவிதை ஒன்று நான் பார்த்திருந்தேன். அதுல முகமாலையில் சண்டை பிடித்தவன் எல்லாம் மூச்சு பேச்சின்றி பேசாமல் இருக்க, முகநூலில் சண்டை பிடிக்கிறவன் பாபா போம் என்று பம்புகளுக்கு அழகாக கூறியிருக்கிறேன். இன்றைக்கு முகநூல் ஒரு விஷயத்தை, ஒரு ஆதங்கத்தை கதைக்கிற ஒரு இடமாக பேக்கேடியை வச்சு தன்னுடைய சண்டை ஒரு மேடையில போய் நாங்க ஒரு விஷயத்தை கதைக்க போறோம்னு சொன்னா மேடையில போய் ஒருத்தனை பற்றி நாங்க கேவலப்படுத்தலாம், மைக் தூக்கி கதைக்க மாட்டாங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல முகமூடியாக, அதாவது பேக்கேடின்னு சொல்வார்கள், அந்த பேக்கேடியில போய் சமூக வலைத்தளங்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு தான் இன்றைய காலத்துல போய் கொண்டிருக்கு. இந்த கடந்த நாட்கள்ல நடுவரவர்களே நான் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்திருந்தேன். இந்த ஒரு நபர் அண்மை காலமாக சமூக வலைத்தளத்தில் ஒரு பிரபலமாக இருக்கு. இந்த சமூக வலைத்தளத்தில் தன்னை ஒரு வலைத்தளத்தில் பிரபலமாக காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களை கொச்சப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு இன்றைய காலத்தில் வந்திருக்கிறேன். அவர் தனக்காக வந்த மக்களையும் கேவலப்படுத்தினார், எல்லாரையும் கேவலப்படுத்தினார். இருந்தா லைவ், நடந்தா லைவ், சிரிச்சா லைவ், கார் ஓடினா லைவ். அப்ப இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் நடுவர்களை போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு இப்படி எல்லாம் எல்லா பிரச்சனையும் கதைச்சு எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியா யாழ்ப்பாண கேம்பஸ் பொடியல் மேல கை வச்சார் பாருங்க. சொல்ற இந்த நடுவரவர்களே, இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம்ன்றது காலகாலமாக மரபு ரீதியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு குரல் கொடுக்கிற ஒரு கல்வி நிலையம். அங்க மாணவர்களால் ஒன்றியங்களால் போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுது.
ஆனா அந்த ஒன்றியத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். மாணவர்கிட்ட போனாராம், அங்க ஒரு 2 படியில பார்த்தாராம். இதை நீ பார்த்துட்டு நீ வழக்கு போடணும் வேற சொல்றேன். பார்த்தாராம், அங்க பார்த்துட்டு அவர் ஏதோ என்ன தம்பி போராட்டங்களுக்கு எல்லாம் போறீங்கன்னு சொல்லி கேட்க, நாங்க போராட்டத்துக்கு போனா எங்களுக்கு 2 பியரும் ஒரு கொத்துரொட்டியும் தருவாங்கன்னு படி சொன்னோம். இது யாரையா சொல்றது? தேசிய ரீதியாக குரல் கொடுக்கின்ற ஒரு மத்திய நிலையமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அதே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துகிறேன். அப்படி இப்படி கொச்சப்படுத்துறவர் தான் இன்றைக்கு எங்கட சில பேர் வந்து இந்த ஐயா எங்கட ஏன் இப்படி போய்கொண்டிருக்கு நடுவர்களே இன்றைய காலத்துல. எனவே இத்தகைய கொடுமையான விடயங்களை நீங்கள் போக்கி ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் மேற்கொள்ளணும், அதை எதிர்காலத்தில் ஒரு சிறந்ததாக மாற்றணும் என்று நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அரங்கிலே கூறுகின்றோம். வீழ்வது நாம் ஆயினும் வாழ்வது உயிர் தமிழாகட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தம்பி கவிதரன் அவர்கள் மிக தெளிவாக சில விடயங்களை அரங்குக்கு கொண்டு வந்தார். அவர் ஒரு விடயத்தை இங்கே சுட்டி காட்டினார். எதிர்த்தரப்பிலே இருந்து வருகை தந்து பேசியவர் இருளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். இவர் கேட்டார், அப்ப சமூக வலைத்தளங்களை இருள் என்று தானே சொல்லுகிறீர்கள், அப்ப அந்த இருளுக்குள்ளே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்ற வேண்டிய தேவை ஏற்படுகிற போது நாங்கள் ஏன் அந்த இருளை எமக்காக வீணாக வரித்து கொள்ளுவான்? அந்த இருளுக்குள்ளே போகாமல் விட்டால் எங்களுக்கு மெழுகுவர்த்தி என்கின்ற ஒரு கருவி தேவைப்படாதே என்கின்ற சாரப்பட பல விடயங்களை கொண்டு வந்தார். யதார்த்தபூர்வமாக அண்மை காலங்களிலே நடக்கிற விடயங்களை கூட அவர் கொண்டு வந்தார். எந்த விதமான சுய ஒழுக்கமும் இல்லாமல், சமூக ஒழுக்கமும் இல்லாமல், வெறுமனமே ஒரு தன்னை பற்றிய எந்த பின்புலமும் அறியாத ஒரு கூட்டத்துக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக சமூக வலைத்தளம் ஒன்றினூடாக தன்னை ஒரு ஹீரோவாக, ஒரு கதாநாயகனாக காட்டிக்கொண்டு, தன்னை ஒரு மீட்பவராக காட்டிக்கொண்டு வருகை தரக்கூடிய ஒருவர் இன்றைக்கு எப்படியெல்லாம் சமூகத்தை வேறு பாதைகளை நோக்கி திசை திருப்பி கொண்டிருக்கிறார், அல்லது ஒரு இலக்கை அடைய வேண்டியவர்களை மடைமாற்றி கொண்டிருக்கிறார் என்பது பற்றியெல்லாம் தம்பி அவர்கள் பேசினார். அவருடைய கருத்துக்களை எல்லாம், அது அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் குறித்து கொள்கிறோம். இப்போது அவர் சொன்ன கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய மாணவி ரக்ஷனா கௌதமன் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் இன்றைய காலத்தில் கொடையே என்று பேசுவதற்கு அரங்கத்துக்கு வருகிறார். என்னை பெற்றெடுத்த தமிழுக்கும் தத்தெடுத்த அன்னைக்கும் முதல் கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எத்தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் இந்த மேடையில் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு மிகவும் ஒரு அருமையான தலைப்பு, அது இந்த கால ஓட்டத்தின்பால் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. எவ்வாறென்றால், சமூக வலைத்தளங்கள் என்பது கொடையா அல்லது கொடுமையா? இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு கொடைதான் என்பதை நாம் மிகவும் சுலபமாக கூறிவிடலாம். நடுவர் அவர்களே, எவ்வாறென்றால் மாறி வருகின்ற கால ஓட்டத்தின்பால் அவ்வப்போது உள்ள விடயங்களை எல்லாம் அவ்வப்போதே பயன்படுத்தி விட வேண்டும். அது சிறப்பான ஒன்று. அப்படி பார்க்க போகையில் இன்று எமது கையில் எம்மோடு கலந்து காணப்படுவது இந்த சமூக வலைத்தளங்கள். அதைத்தான் வள்ளுவர் மிகவும் அழகாக கருவி பொருளிலே சிறப்பாக கூறுகின்றார். அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், பயன்படுத்துங்கள், அப்போது உள்ளவற்றை பயன்படுத்துங்கள் என்று தெளிவாக கூறுகின்றார். நடுவர் அவர்களே, இந்த ஒரு தலைமுறையினுடைய தோல்வி என்பது எது தெரியுமா? ஒரு தலைமுறையினுடைய தோல்வி என்பது தெரியாது என்பதுதான் ஒரு தலைமுறையினுடைய தோல்வி. அதை நாம் எவ்வாறு என்று பார்த்தால், இன்றைய சமுதாயத்தினர், அதாவது இன்றைய தலைமுறையினர் தெரியாது என்று ஒரு சொல்லி ஏற்க தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் தெரியாத இதையும் தேடி அறிந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களோடு இருப்பது சமூக வலைத்தளங்கள் என்றுதான் கூற வேண்டும். உங்களுக்கு சாதிக்கும் ஆர்வம் இருக்கிறதா? நீங்கள் சாதனைக்காக துடிக்கிறீர்களா? ஆனால் உங்களிடம் நேரம் இல்லை என்றால் அது சமூக வலைத்தளங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு ஆர்வம் மட்டுமே போதும் என்று சமூக வலைத்தளங்கள் கூறுகின்றது. எவ்வாறென்றால், USA, UK போன்ற நாடுகளில் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அவற்றின் பட்டங்களை எல்லாம் உங்களுக்கு எவ்வாறு தருகின்றன என்றால், அந்த பட்டங்களை எல்லாம் நீங்கள் இங்கிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் போது பட்டங்கள் இன்று புதிய முறைகளை இணையத்தில் இன்று சாதகமாக்கி இருக்கிறது என்றே அர்த்தம். எதிர்த்தரப்புவாதிகள் மிகவும் அழகாக
பல விடயங்களை பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒரு விடயத்தை மிகவும் அழகாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எவ்வாறென்றால், வாழ்க்கையிலும் சரி சமூக வலைத்தளத்திற்கும் சரி ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதை கேட்க வேண்டும் என்ற தெளிவு இந்த தலைமுறையினருக்கு இருக்கும் வரையில் சமூக வலைத்தளங்கள் எப்போதும் கொடையாக மட்டுமே காணப்படும். சமூக வலைத்தளங்கள் கொடையா என்பதை தாண்டி அது கொடுமையா என்ற ஒரு கேள்வி காணப்படுகிறது என்றால் அது பயத்தின் உச்சம் என்றுதான் கூற வேண்டும். எவ்வாறென்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு தோன்றுவது அது நம்மை அழித்து விடும், நம்மை அதை ஆக்கிரமித்து விடும் என்பது மட்டும்தான். ஆனால் அதோடு சேர்ந்து பயணிப்பதற்கு தெரியாத பட்சத்தில் தான் அந்த பயம் நமக்குள்ளே தோன்றுகிறது. இன்று பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இரண்டே விதமான கல்வி முறைதான். ஒன்று, நீ புரிந்து படி, இல்லை என்றால் நீ தெரிந்து படி. இரண்டு விடயங்கள் தான். புரிந்து படிக்கின்ற இடமான அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் வெறும் ஆரம்பமான விடயங்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. அதை தாண்டி ஒருவர் தானே தேடி சென்று கற்பதற்கு இன்று கூகுளும் செயற்கை நுண்ணறிவும் உதவி புரிகிறது என்றால் நாம் சமூக வலைத்தளங்களை நாம் அவற்றை கொடையாக மட்டுமே நோக்க வேண்டும். இவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இரண்டு தரப்பு எதிர்த்தரப்புவாதிகளும் கூறிவிட்டு போனார்கள். டிக்டாக், ஃபேஸ்புக்கில் தனிநபர்களை கேவலப்படுத்துவது, தனிநபர்கள் எந்த பக்கத்தால் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை மட்டும் பேச தெரிந்த இவர்களுக்கு ஒரு விடயம் தெரியவில்லை. இன்று வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய எத்தனையோ வலைத்தளங்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள், அப்ளிகேஷன்கள் இன்று எம்முள்ளே வந்துவிட்டது என்பது இவர்களுக்கு தெரியாது. லிங்க்டின் ஒரு ஆப் இருக்கு. அது இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமென்றது எனக்கு தெரியல. அதுக்கு உள்ள போய் பார்த்தா நீ ஐடி துறை சார்ந்த மாணவனா, இல்லை உயிரியல் துறை சார்ந்த மாணவனா, இல்லை வணிகத்துறை சார்ந்த மாணவனா, உனக்கு என்ன தெரியும், உன்னுடைய பட்டம் என்ன என்பதை நீ அதில் பதிவிடு. அதில் பதிவிடும் போது அந்த துறையில் காணப்படும் உயர்ந்தவன் உன்னோடு உனக்கு துணையாக உனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றான். உயர்ந்தவர்களும் நீங்கள் அப்போதுதான் வளர்ச்சியாளர்கள் என்ற கட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது அவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு ஊக்கமானவர்களாக காணப்படுகின்றார்கள். நீங்கள் ஃபைலை தூக்கி கொண்டு வேலை வேண்டும் என்று தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அது இந்த தலைமுறையினருக்கு அவர் விளக்கமாகவும் தெளிவாகவும் தெரிந்த ஒரு விடயம். திருமண வீடுகளுக்கெல்லாம் அழைக்கிறார்களாம், வாட்ஸ்அப்பில் அழைக்கிறார்களாம் என்று கூறியிருந்தார். இன்று தன்னுடைய சொந்த தேவைக்காகவும் தன்னுடைய குடும்பங்களை பார்ப்பதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கு சென்று எத்தனையோ பேர் திரும்பி வராத பட்சத்திலும் இறந்து போன அவருடைய தந்தையையும் தாயையும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் அவர்களுடைய இறுதி சடங்கில் பங்கு கொள்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள் இன்று எங்களோடு கலந்து அது கொடையாக பயணிக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், அவர் சர்ச் பண்ணும்போது அவர் எந்த பக்கத்தில் போய் எப்படி சர்ச் பண்ணினாலும் அவருக்கு பெண்கள் ஆபாச ஆடைகளோடு ஆடுவதும் பெண்கள் ஆபாசமாக தெரிவதும் பல்வேறு விடயங்கள், தவறான விடயங்களை இன்றைக்கு பார்த்து எல்லாரும் கெட்டு போகிறார்கள் என்றால் எதை அடித்தாலும் அதுதான் வருவதற்கு இன்றைய தலைமுறை என்ற தெளிவில்லாமல் காணப்படுகின்றது. இன்றைய தலைமுறையினர் எது அடித்தால் எது வரும், எதை பார்த்தால் எங்கு போய் செல்ல வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். கங்கையில் அவ்வப்போது தூசி வரும், அவ்வப்போது துகள்களும் வரும். அதற்காக கங்கை நீர் புனிதமாக ஆகிவிடாது. நாங்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் அவற்றில் காணப்படுகின்ற தீமைகளை விட்டு அதை கண்டே கொள்ள தேவையில்லை. நீங்கள் அவற்றை விட்டு அவற்றை தெளிவாக உள்வாங்கி அவற்றை கொடையாக மாற்றி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரக்ஷனா கௌதமன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை இந்த அவைக்கு கொண்டு வந்தார். சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதுதான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுதான் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் கொடுமை என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கொடையாக நினைத்து நல்ல விடயங்களை சமூக வலைத்தளங்களிலே கேட்கிற பொழுது உங்களுக்கு நல்ல விடயங்கள் சமூக வலையங்கள் ஏராளமாக இருக்கிறது. புத்தகங்கள் இருக்கிறது, பல்கலைக்கழகங்கள், தொலைதூர பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் சமூக வலைத்தளங்களை தளமாக பயன்படுத்தி ஒரு பட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு காணப்படுகிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார். லிங்க்டின் போன்ற ஒரு கல்வி மயப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு தொழில்வாண்மை மயப்படுத்தப்பட்ட எதிர்காலத்திலே வேலை தேடுவதற்கு இளையவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற பல சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்கின்ற ஒரு கேள்வியோடு அவர் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்தார்.
ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னார். மாற்றத்துக்கு ஏற்ப எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களை வெறுத்துவிட்டு எதிர்காலத்தில் எங்களால் பயணிக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் கொண்டு வந்தார். அவருடைய கருத்துக்களையும் இந்த அவை குறித்து கொள்கிறது. இப்போது அவருடைய கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக இந்த பட்டி மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய தம்பி லம்போதரன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட மாணவன் அரங்கத்திற்கு வருகிறார். அடிக்க செத்த கூட்டத்திலிருந்து இனியவரும் எழ வேண்டாம், என் தமிழ் விழ வேண்டாம் என்று தன்னுயிரை துறந்த மறவர்களை தலைவணங்கி பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இந்த சபைக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை நாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் இங்கே பேசியிருந்தோம். என் தரப்பிலே இருவர் வந்தார்கள், எதிர்த்தரப்பிலே இருவர் வந்தார்கள், பேசினார்கள், சொன்னார்கள், சட்டத்தரணி போல பேசினார்கள். சில பேர் அப்படியே சட்டப்பலகையை வைத்து மெழுகுவது போல பூசி மெழுகி விட்டு சென்றார்கள். என்னுடைய சகோதரி பூசி மெழுகி விட்டு சென்றிருந்தால் ஒரு விஷயத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணி காய்க்கப்போனோம் என்றால் அப்படி தெரியாத மாதிரி பிடிச்சு கொண்டு கேஷுவலாக ஹேண்டில் பண்ணணும். அதான் அந்த முட்டு கொடுக்குறது. அதுக்காக அப்படியே கூட தலி அதில் வச்சு அந்த வடிவேல் சீவேரா அப்படி கொடுக்கக்கூடாது. பார்த்தா முதலாவது தலைவி வந்தால் நாங்கள் நிலாவை பார்த்து நிலாவிலே போயிருந்து சோறூட்டினோம் தெரியுமா, நிலா ஓடிவா என்று சோறூட்டவில்லை, நிலாவிலே போயிருந்து சோறூட்டினோம், வட அமெரிக்காவிலே புரட்சி நடந்தது தெரியுமா என்றார். அப்படியே பாஸ்போர்ட் எடுத்து வீசா எடுத்து உலகம் புல்லா பறந்து விண்வெளிக்கும் போயாச்சு. பிறகு அடுத்த சகோதரி வந்தா, அவள் அந்த ஈத்தக்ஸல் அவள் லிங்க்டின்னோட நிக்கல, அவள் ஸ்டூடெண்ட் வீசா போட்டு ஜூகேல என்னென்று படிக்கிறேன்றது வரைக்கும் போயிட்டான். நான் கேட்கிறேன் என்ன விஷயம் சொன்னா, என்னுடைய நிலத்துல என்னுடைய மொழிக்கு என்னுடைய மண்ணுக்கு என்னுடைய இனத்துக்கு இந்த காலத்திலே எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய சூழலிலே வாழ்கின்றவர்கள் எதை பயன்படுத்துகின்றார்கள்? கல்வி என்பது யாரும் கற்றுவிட முடியும். மனிதனுக்கு அடிப்படை உரிமைகளிலே முதல் உணவு உடை உறையுள் என்கிற இருக்கிறது. அதுக்கு முதல் நிம்மதி வேணும். எங்களுக்கு இந்த நிம்மதியை இந்த சமூக வலைத்தளங்கள் கொடுக்கிறதா என்று நான் கேட்கிறேன். கல்வியை நாங்கள் அந்த யூகே விசாவிலோ அல்லது கனடா விசாவிலோ சென்றுதான் கற்று எங்களுடைய ஜாழ் மண் இவ்வளவு கல்வியலாளர்களை கொண்டு வந்தது என்று சொல்ல முடியாது. சங்க காலத்திலும் யூகேயில் தான் படித்தார்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ் செம்மொழியாக இருக்கிறது, தமிழே பல இலக்கியங்கள் இருக்கிறது, இலக்கண சுவை இருக்கிறது என்றால் அவர்கள் யூகேயிலே சென்று கல்வி கற்கவில்லை. எங்களுக்கென்று ஒரு இலக்கிய பாரம்பரியம், எங்களுக்கென்று ஒரு கல்வி வளம் இருக்கிறது. அவ்வளத்தையும் எடுத்து மூட்டை கட்டி வைத்துவிட்டு இவர்கள் பழமைவாதிகள், கேட்டா பழமைவாதிகள், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது தெரியாது. நாங்கள் நாங்கள் கதை கேட்க என்ன செய்யணும் என்று சொன்னால் எல்லாரும் கோவப்படுறோம், இதாண்டினமாம், அப்படியாமன்னு ரெண்டாவது சகோதரிகள் சொன்னான். ஒரு குடியாரனா போயிட்டு உனக்கு குடிச்சா உடம்பு கூடாது, நீ அழிஞ்சு போவ, அந்த குடும்பம் அழிஞ்சு போவோம்ட்டு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்போ குடியாரன் என்ன ஓம் என்ன சோரி என்ன மேனேஜ் கொள்ளுங்கன்னு கேட்பானோ, டேய் போட நான் குடிப்பேன் நீ உண்டு பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன். அப்ப எங்களை குடியாரனை பார்த்து கோவம் பெறுமோ சிரிப்பு வருமோ? சிரிப்பு தான் வரும். ஏன்னு சொன்னா அவனுக்கு விளங்கி இல்லை, தான் அழியிறன் என்றது விளங்கி இல்லை. அந்த சமூக வலைத்தளம் இணையம் என்றது ஒரு அடுத்த பரிணாமம், அச்சு ஊடகம் என்றது ஒரு அடுத்த பரிமாணம். அந்த இரண்டையும் விட்டு சமூக வலைத்தளங்களிலே இந்த பேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே, யூடியூப்லே, டிக்டாக்லே என்ன இருக்கிறது, அது எவ்வாறு இந்த பெண்கள் ஏதோ ஆடினமாம், அவை இடுப்பாட்டினமாம், காதாட்டினமாம், மூக்காட்டினோம், அவை என்னத்தை வேணாலும் ஆட்டிட்டு போட்டோம், அது அவையண்டே, அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவைய சுதந்திரம். ஆனால் அது எவ்வாறானது ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த ஜாழ் மண்ணிலே இருந்த பெண்கள், நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது, என்னுடைய நடுவர் ஐயா சிறுவனாக இருக்கின்ற பொழுது, எனக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளை எவ்வாறு இருந்தார்கள்? ஒரு ஆண்மகனை பாதுகாக்கின்ற அளவிற்கு ஒரு பெண் சரியான அறத்தின்பால், சரியான கல்வியின்பால் அவ்வளவு தெளிவாக ஆங்கிலம் கதைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு போராட்ட குணம் இருந்தது, ஒரு விடுதலை வேட்கை இருந்தது. ஏன்? நாங்கள் அதற்காக நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம், என்னுடைய இனம் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு டிக்டாக்களை ஆடினால் அது சரி என்று சொல்கிறார்கள், அது உங்களோட பிரச்சனை, நீங்க இருந்துட்டு போங்க. ஆனால் எங்களுடைய மண்ணுடைய, எங்களுடைய பாரம்பரியங்கள், கலைகள், கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் அடித்து துவைத்து விட்டு இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மொழியை கூட சீர்திருத்தம் செய்து பயன்படுத்தினோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சமூக வலைத்தளம் எங்களுக்கு என்ன தாக்கங்களை செய்து கொண்டிருக்கிறது? 2 குடும்பத்தை கொண்டு வந்து டிக்டாக்ல நிறுத்துகிறார்கள், யூடியூப்ல நிறுத்துகிறார்கள். நிறுத்திவிட்டு ஒரு சமாதான நீதவான் போல உட்கார்ந்து இருந்து கொண்டு, அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்டா, பின்ன ஒரு பேக்ரவுண்ட்ல சேடான ஒரு மியூசிக் கொண்டு போ, அதை வச்சு அவன் காசு வாங்குறான். அந்த யூடியூப் சலரிலையும்
அந்த கண்டென்ட்டுக்கென்று தனி வருமானம். அதை பார்த்துவிட்டு இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கென்று ஒரு இரக்க குணம் இருக்கிறது. அவர்கள் அந்த இரவு நேரங்களிலே அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது தம்பி கோல் பண்ணி அப்பன் இந்த அக்காவுக்கு ஒரு அம்மா நான் காசு போட்டுவிடுன்னு சொல்லுவார். அப்படி 4 கனடான்னு சொல்லுவார். அப்பன் காசு போட்டுட்டு அந்த ஆள் என்ன செய்வார், 4 கனடான்னு இந்த காசையும் வேண்டுவார். வேண்டிட்டு யூடியூப்ல சொல்லுவார், அம்மா உங்களுக்கு இந்த கனடான்னு நான் இந்த வீடியோ ஒன்று போட்டேன்னு அந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களை அம்மா என்ற காசு தாண்ட அந்த மிச்சம் 3 கனடா பின்னம் இந்த காசு தான் கொடுத்தேன் நான் சொல்லிடணும், அது நிம்மதி இருக்கும். ஆனால் என்ன செய்யும், 1.5 லட்சம் காசு அடிச்சுட்டு அம்மா என்ற காசை கொடுத்து அவருக்கு யூடியூப்ல ஒரு சிலரி அங்கால் அவருக்கு ஒரு பேர் புகழ், அவர் ஒரு தியாக செம்மல் அண்டு போட்டு அதுக்குள்ள அவர் ஒரு பெரிய ரவுடியாகவும் தன்னை காட்டிக் கொள்ளுவார். அவ்வளவு பிரபலமான அவர் ஒரு பெரிய தாதா. அவ்வாறானவர்களை வளர்த்து விட்டு இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தெரியாது என்று சொன்னால் அது ஒரு வெட்கமாம். தெரியாததை தெரியாது என்று சொன்னால் தான் அவன் அறிவாளி. தெரியாது எல்லாம் தெரியும் என்று விட்டு முட்டாள்களாக இருந்து வாழ்வதா? இன்றைக்கு ஒருவரை நாங்கள் எங்களுடைய பிரதிநிதியாக அனுப்பினோம். அவர் என்னிடம் 97,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குமா என்று கேட்டார். எங்களை எல்லாம் ஒரு வியாபார பொருட்களாக வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கடைசியாக சொன்னார்கள், பொருளில் பிழை இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் அந்த சமூக ஊடகத்தில் என்ன பிழை இருக்கிறது, அதை நீங்க பயன்படுத்துறவங்கலாம் பிரச்சனை, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் கேட்கிறேன். உங்கள் 3 பேரை நிப்பாட்டி விட்டுட்டு ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்து நான் ஒரு துவக்க கொடுத்து விடுறேன் அவன்கிட்ட. நீங்க என்ன செய்வீங்க, அந்த பைத்தியக்காரனை பிடின்னு சொல்லுவீங்களா, துவக்க விடுங்கன்னு சொல்லுவீங்களோ? பைத்தியாரம் சும்மா இருந்தாலும் சும்மா இருப்பான், துவக்க சும்மா இருக்க சுட்டு பாப்பா 3 பேரை இல்லையோமோ. அந்த சமூக வலைத்தளம் மாற தூண்டுகிறது. இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். கொடுமை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கொடை என்றால் வரம். நாங்கள் இறைவனிடம் ஒரு வரம் கேட்கின்ற பொழுது என்னுடைய ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக, என்னுடைய சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக ஒரு பிழையான ஒரு வரத்தை தாண்டு நாங்கள் கேட்கப் போவதில்லை. அப்படியானால் அந்த கொடையிலே எந்த ஒரு பிழையுமே இருக்காது. எங்களுடைய பெற்றோர்களைப் போல தெளிவானதாக இருக்கும். ஆக இது ஒரு கொடையில்லை என்பது உங்களுக்கே தெரிந்திருக்கக்கூடும். இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தம்பி லம்போதரன் அவர்கள் ஒரு நிதானமான அல்லது நிறுத்தி யோசித்து பேசக்கூடிய பல விடயங்களை இந்த அவைக்கு முன்வைத்தார். அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் நியாயபூர்வமாக இருந்தது. சமூக வலைத்தளங்களில் மூலமாக எங்களுக்கு வரம் கிடைத்தால்தான் அதை கொடை என்று சொல்லுவோம். கிடைக்கின்ற கொடையிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை கொடை என்று சொல்லலாமா? பால் என்றால் அது பால் தான். பாலிலே ஒரு துளி விஷத்தை கலந்து விட்டு அது கொஞ்சம் விஷம் கலந்திருக்கிறது, மற்றபடி அது பால் என்று சொல்ல முடியுமா என்ற கேள்விகளை கேட்டார். அவர் கேட்கிற போது அவர் கேட்கிற கேள்விகள் நியாயபூர்வமாகத்தான் இருந்தது. ஆனால் எதிர்த்தரப்பிலே இன்னும் ஒருவர் பேசாமல் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டு இந்த பட்டிமண்டபத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களாக எவை வெளியிலே வருகிறது என்பதை வெளிப்படுத்தி இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போது இந்த பட்டிமண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளராக இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையே என்று பேசுவதற்கு செல்வி மாதவி உமாசுத சர்மா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளர் அரங்கத்திற்கு வருகிறார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. டான் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும், மேலும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இன்று எம்முடன் இணைந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும், என்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இறுதி பேச்சாளராக இருந்தாலும் நான் தலைப்பை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன். இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா? கவனியுங்கள், இன்றைய தலைப்பு இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் கொடையா கொடுமையா. இன்றைய இளைய சமுதாயத்தின் போக்கு கொடையா கொடுமையான்றது இல்லை இன்றைய தலைப்பு. இன்றைக்கு நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த எதிர்த்தரப்பு வாதிகள் அனைவரும் ஆண்களாக இருப்பதாலோ என்னவோ எனக்கு தெரியவில்லை, இளைய சமுதாயத்திலும் அதிலும் குறிப்பாக சகோதரர்கள் என்று கூட பாராமல் பெண்களின் மீது வக்கிரமான தங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பொறுப்பான பதிலை கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அந்த பதில்களை கூறிக்கொண்டு என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு நல்ல பழம் இருக்கும் போது ஒரு மரத்திலே நாங்கள் கூடாத பழமாக
ஒரு வாயிலே வைக்கும்போது உவர்க்கின்ற பழமாக தேடி உண்பதாக சொல்வார்கள். நல்ல பழங்கள் இருக்கும்போது அதெல்லாம் கண்ணில் படாது. இந்த உவர்க்கின்ற பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த மரம் சரியில்லை, இந்த பழம் சரியில்லைன்னு சொல்வதை வந்து உவமையா வந்து சொல்லுவினோம். அப்படித்தான் இருக்குது இன்றைய இளைய சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து இருக்கிற இந்த இளைஞர்கள் வந்து பேசுற விதமும். இவர்கள் எல்லாம் இப்படி கதைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இந்த சமூக வலைத்தளங்கள் என்ற இந்த பாவனை வந்து இவர்கள் ஃபேஸ்புக்கும் டிக்டாக்லையும் மட்டுமே இவர்கள் தங்களுடைய பாவனையை வந்து மட்டுப்படுத்தி விட்டார்கள். உண்மையில இந்த ஃபேஸ்புக் பாவிக்கிற ஆட்கள் யாருன்னு சொல்லி தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 50லேருந்து 70 வயது ஆட்கள் தான் கூடுதலா வந்து பாவிக்கணும். ஆக நாங்க இந்த இளைய சமுதாயத்துல 20கள்லையும் 30கள்லையும் இருக்கிற நாங்க வந்து பாவிக்கிற சமூக வலைத்தளங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு யூடியூப்பா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், லிங்க்டின்னா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஜூம், கூகுள் மீட், ரிசர்ச் கேட்டுன்னு சொல்லி எல்லாம் இருக்குது சமூக வலைத்தளங்கள். இன்றைக்கு நாங்க பேச வேண்டிய விடயங்கள் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த கோவிட் கால பகுதிகளுக்கு பிறகு கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புகள்லையும் சரி நிறைய மாற்றங்களை வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தி இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நாங்க இந்த தென்னிந்திய திரைப்படங்களோட தாக்கமா இருக்கலாம், இல்ல தென்னிந்திய நடிகர்களுடைய தாக்கத்துல வந்த இந்த டிக்டாக் நடனங்களா இருக்கலாம், இல்லாட்டி இந்த கவர்ச்சியான போக பொருளா வந்து பெண்கள் வந்து பயன்படுத்தப்படுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விடயங்களை பற்றி மட்டுமே வந்து நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். இது உண்மையில எங்களுக்கு தேவைதானான்றதை நாங்க ஒரு கணம் யோசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏண்டா திமிர்ந்த ஞான செருக்கோட இருக்கக்கூடிய வடபுலத்துல இருக்கிற நாங்க, அதுவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து கிட்டடியில வந்து தாய்மொழி தினத்தை கொண்டாடி முடிச்ச நாங்க வந்து இந்த விடயத்தை கதைக்கும் போது நாங்க தென்னிந்திய தாக்கத்தை பற்றி தான் கதைக்கணுமான்றதையும் வந்து யோசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு நான் வந்தோன்னு கேட்டேன் இந்த தம்பி மேரிட்ட, தாய்மொழி தினம் நடந்துச்சே வந்தீங்களான்னு சொல்லி. இதுல தமிழ் மொழியை வந்து பழுதாக்குறோம், மொழி பாவனை வந்து பழுதாகுதுன்னு சொல்லி சொல்ற இந்த தம்பி மாதிரி யாருமே வரையில. என்னுடைய அணியில இருக்கிற அணித்தலைவர் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று இருந்தான்றதையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே இவர்களுக்கு வந்து மொழி மீது காதல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தங்களை வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது உறுதிப்படுத்தி இருப்பினும் உண்மையிலேயே இவர்களுக்கு மொழி மீது பற்றி இருக்குதான்றதையும் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தது இந்த சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என்ற ஒரு விஷயம் வந்து பெருமளவில் வந்து உதவி புரிஞ்சு கொண்டு இருக்குது. முல்லைத்தீவில் இருந்து ஒரு பெண் இன்றைக்கு களிமண்ணால் செய்த ஆபரணங்களை வந்து உலகம் முழுக்க வித்து கொண்டிருக்கிறா. அவாக சர்வதேச விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பனையோலியில் செய்த உபகரணங்களை வந்து ஒரு பெண் வந்து ஓலை ஷாப் என்ற பேரில் வந்து இன்றைக்கு வித்து கொண்டிருக்கிறா உலகம் முழுக்க. அது வந்து இந்த தம்பிமாருக்கு தெரியுமோன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து வடக்கு கிழக்கு மாதிரியான பகுதிகளில் வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும். நாங்கள் எப்படி இந்த வணிகங்களை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம்னு சொல்லி சொன்னால் சமூக வலைத்தளங்கள் பெரிய ஒரு ஊடகமாக வந்து எங்களுக்கு கையில் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஒரு பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் வந்து எங்களுக்கு இருக்குது. அடுத்து எங்களுடைய அணியின் பேச்சாளர் குறிப்பிட்ட மாதிரி லிங்க்டின் என்ற ஒரு பெரிய வலையமைப்பு எங்களோட கையில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு நினைச்சா பெரிய அளவில் எங்களுக்கு வணிகம் செய்கிறதுக்கு வலையமைப்பாவோ இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கி ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு எந்த துறை சார்ந்த வேலையை எடுக்கிறதுக்கும் இல்லை உயர்கல்விகளை வந்து எங்களுடைய நாட்டிலேயே வந்து நிறைய பல்கலைக்கழகங்களை படிக்கிறதுக்கும் கூட இந்த லிங்க்டின் என்ற ஒரு வலையமைப்பு வந்து பெருமளவில் உதவியாக இருக்கும். ஆனால் இந்த லிங்க்டின் என்ற ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லாட்டி இந்த ஆய்வுகளுக்கு பயன்படக்கூடிய ரிசர்ச் கேட் என்ற ஒரு விஷயத்தை பற்றியோ இதுவும் கூட சமூக வலைத்தளம் தான். இதுகளை பற்றியோ இதில் கதைத்த பெரும்பாலான வாதிகளுக்கு வந்து தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை என்றுதான் நிதர்சனமான உண்மையாக வந்து இருக்குது. நாங்கள் தனியவே ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையுமோ இல்லாட்டி யூடியூப்ல அடிபடுறதையோ வந்து கதைக்கவே கூடாது. இன்றைக்கு இந்த விவாதத்தையுமே கூட நாங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாகத்தான் அடுத்த கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கு. இதுல பேசுற அத்தனை நண்பர்களுமே இன்றைக்கு பின்னேறம் போனோன்னா போட்டோவை தங்களுடைய எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் அப்லோட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அப்படி இருக்கும் போது இவர்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்க புல்லுருவிகளை வச்சு மட்டுமே கணிப்பிடக்கூடாது என்றது என்னுடைய வாதமா இருக்கு. அடுத்தது இந்த நவீனமயமாக்கல் மற்றது இந்த பழமைவாதம், இந்த உணவு பழக்கங்கள் மாறுறது, முதலாளித்துவத்தின் கோட்பாடுகள் இது எல்லாத்தையுமே கொண்டு சமூக வலைத்தளங்கள் கொடுமையா இருக்கிறது என்ற கோட்பாடுகளோட வந்து நாங்க சம்மந்தப்படுத்தக்கூடாது. உண்மையில நாங்க எதை நோக்கி போறோமோ அதைத்தான் எங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் அடுத்த கட்டங்களுக்கு வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு ஃபீட் பண்ணி கொண்டு இருக்கு. இதைத்தான் இந்த அல்கோரிதம் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லுவினா. அடுத்தது இந்த நண்பர் வந்து குறிப்பிட்டிருந்தார், நாங்க பைத்தியக்காரன் கையில வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டு 3 பேரையும் சுட்டு விழுத்திடுவேன்னு சொல்லி. உண்மையிலே இது எவ்வளவு பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி யோசிக்கணும். உண்மையில கூகுள் செயலியா இருக்கலாம் இல்லாட்டி இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயங்கள் சார்ந்த ஆப்ஸா இருக்கலாம். நீங்க தற்கொலை சம்பந்தமான விடயங்களை பற்றி கதைக்க ஆரம்பிச்சோடனே எல்லா செயலிகள்லையும் வந்து ஒரு அலர்ட் சிஸ்டம் இருக்கு. அது உடனே போயிடும். நீங்க 2வது தடவை கேட்கும் போதே உங்களுடைய ஜிமெயில வந்து பிளாக் பண்றதுக்கான சிஸ்டம் வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் போது பைத்தியக்காரண்ட கையில துப்பாக்கியை கொடுத்துட்டு நாங்க நிக்கிறதுக்கு நாங்க என்ன முட்டாள்களா?
நடுவர் அவர்களே, இந்த எதிர்த்தரப்பு வாதிகளினுடைய பொய்யான வாதங்களை கேட்டு சரியான ஒரு தீர்ப்பை வந்து நீங்க வழிகொழிஞ்சு கூறணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறேன். நன்றி. ஒரு நல்ல பட்டிமண்டபத்தினுடைய நிறைவிலே இப்போது நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய காலச்சூழலிலே சமூக வலைத்தளங்கள் எமக்கு கிடைத்த கொடையா அல்லது இந்த சமூகத்துக்கு கொடுமையா என்கின்ற ரீதியிலே 6 பேச்சாளர்களும் 3 பேர்களாக மிக திறமையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நிறைவாக மாதவி உமாசுத சர்மா அவர்கள் நீண்ட விளக்கத்தை கொடுத்திருந்தார். இது இப்படித்தான், அது அப்படித்தான், நீங்கள் எதற்காக தவறான விடயங்களை கொண்டு வந்து தவறானவர்களிடத்திலே சேர்க்கிறீர்கள், பைத்தியக்காரனுடைய கைகளிலே துப்பாக்கியை எதற்கு கொடுக்கிறீர்கள், கொடுக்காமல் விடலாம் தானே, நல்லவனுடைய ஒரு காவலாளியினுடைய கைகளிலே அந்த துப்பாக்கியை கொண்டு போய் சேர்க்கலாம் தானே. அப்படியான விடயங்களை அவர் இந்த மன்றிலே சொன்னார். அவற்றையும் நாங்கள் இப்போது சேர்த்து ஒரு மிக முக்கியமான ஒரு தெளிவை இந்த அரங்கத்திலே நாங்கள் விட்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருக்கிறது. ஏனென்றால் சமூக வலைத்தளங்கள் என்று பேசுகிற போதே அது தீமையானவைதான் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. சிலர் அதற்குள்ளே கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுப்பதைப் போல சமூக வலைத்தளங்களின் ஊடாக வளர்ந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் சொன்னது போல சமூக வலைத்தளங்களை தளமாக பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களினுடைய பொருட்களை விற்பனை செய்திருக்கிறார்கள். பலர் பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்றிருக்கிறார்கள். பலர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற நூலகங்களிலே கிடைக்காத ஏராளமான நூல்களை காசு கொடுத்து வாங்காமல் இலவசமாகவே கற்று முடித்திருக்கிறார்கள். என்றால் சமூக வலைத்தளங்கள் எப்படி கொடுமையான விடயமாக முடியும்? இன்றைக்கு ஒரு சிலர் தான், தென்னிந்தியாவிலே தான் சிலர் இந்த சமூக வலைத்தளங்களை டிக்டாக் போன்ற தளங்களை, நான் நினைக்கின்றேன் இந்தியாவிலே டிக்டாக் வலைத்தளம் இப்போது இல்லை என்று நினைக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக எதை நீங்கள் தடை செய்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலால் வருவோம் என்று சொல்லிக்கொண்டு பல இளையவர்கள் இந்த தளங்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள். தங்களின் ஆற்றல்களை காட்டுகின்றோம் என்று பெண்கள் சிலர் அரைகுறை ஆடைகளோடு வருகிறார்கள் என்று இந்த தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் பதிவு செய்ததற்கு இந்த தரப்பிலே இருந்து சொன்னார்கள், அப்படியெல்லாம் கிடையாது. யாரோ ஒரு இருவர் சில புல்லுருவிகள் செய்கின்ற செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இளையவர் சமுதாயத்தையும் சமூக வலைத்தளங்களின் மீது எப்படி நீங்கள் குற்றம் சுமத்த முடியும்? அது இளையவர்களுடைய பிரச்சனை. ஆனால் சமூக வலைத்தளம் என்பது அதற்காக உருவாக்கப்பட்டதா என்றால் அது ஒரு விதத்திலே அதற்காகவும் தான் உருவாக்கப்பட்டது. இங்கே நாங்கள் இந்த தலைப்பை மிக ஆறுதலாக விளங்கப்படுத்தி இதற்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தி சொல்லுவதாக இருந்தால் இந்த பட்டிமண்டபம் நிறைவு செய்வதற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 5 நிமிடங்கள் போதாது. ஒரு விடயத்தை நிறைவாக பேசியவர் இந்த மன்றுக்கு கொண்டு வந்தார். யாரோ ஒரு பெண் களிமண்ணிலே செய்த ஆபரணங்களை, பனை ஓலையிலே செய்த ஆபரணங்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களினூடாக விற்பனை செய்து இன்றைக்கு புகழீட்டி இருக்கிறார், பணம் ஈட்டி இருக்கிறார் என்று. ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் பாருங்கள், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எந்த பெண்ணாவது அல்லது இந்த மூவரிலே யாராவது களிமண்ணிலே செய்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்களா என்றால் கிடையாது. அணிகிறார்களா என்றால் கிடையாது. பனை ஓலையிலே செய்கிற ஆபரணங்களை யாராவது அணிகிறார்களா என்றால் கிடையாது. அதையெல்லாம் யார் அணிகிறார்கள் என்றால் மேலைத்தேயவர்கள் தான் அணிகிறார்கள். பனை ஓலையிலே செய்த ஆபரணங்களையும் களிமண்ணிலே செய்கிற ஆபரணங்களும் உடலினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய நுட்பமான ஆற்றல் அவற்றுக்கு இருக்கிறது. அதை யார் உணர்ந்து அதை யார் விரும்பி அதிகமாக கொள்வனவு செய்து அணிகிறார்கள் என்றால் மேலத்தையவர்கள் தான் அணிகிறார்கள். ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த சமூக வலைத்தளங்கள் அத்தனையும் எங்கே இருந்து வருகிறது என்றால் மேலத்தையவர்களிடத்திலிருந்து தான் வருகிறது. இங்கே ஒரு மாய சுழலுக்குள்ளே நாங்கள் சுற்றி கொண்டு தள்ளாடுவதை நாங்கள் உணர வேண்டும். என்னென்றால் மேலத்தையவர்களிடம் இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் எல்லாம் எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டு அந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக எங்களிடத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை எல்லாம் அவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்களோ என்கின்ற ஒரு எண்ண நிலைப்பாடு எங்களுக்கு வராவிட்டால் நாங்கள் தான் தற்கொலைகள். சமூக வலைத்தளங்கள் கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஒரு பக்கத்திலே அதை வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த கொடையின் மூலமாக இந்த சமூகம் பெற்ற அடைவு என்ன? இப்ப வரம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறது, அந்த வரத்தை பயன்படுத்தி நான் ஒரு யுத்தத்திலே வெற்றி பெறுகிறேன் என்றால் அதுதான் அடைவு. இப்ப சமூக வலைத்தளங்கள் இங்கே வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இந்த 10 ஆண்டுகளிலே இந்த மண்ணிலே இருக்கிற இளைய சமுதாயம் கண்ட வளர்ச்சி என்ன என்ற கேள்விக்குறிதானே. அதற்கு என்ன பதில்? டிக்டாக்கை பயன்படுத்தி என்ன செய்தார்கள்? யூடியூப்பை பயன்படுத்தி தங்களுடைய பைகளை நிறைத்துக் கொண்டார்கள் சிலர். இன்றைக்கு பொது வழியிலே அதைத்தான் பேசுகின்றோம். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் கொடையாக கிடைத்தது என்றால்
அவற்றை வைத்துக்கொண்டு இந்த மண்ணில் இருக்கிற இளையவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களாக வளர்ந்திருக்க வேண்டும். அந்த வரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த சமூகம் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்தை நோக்கி போயிருக்க வேண்டும். தம்பி லம்போதரன் பேசுகிற போது சொன்னான், இந்த மண்ணுக்கு எது தேவை? இன்றைக்கு இந்த மண்ணுக்கு இது தேவையா? டிக்டாக் தேவையா? வாட்ஸ்அப் தேவையா? அப்ப இதை இந்த மண்ணுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து அதை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு அதை பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த மண்ணுக்கும் சமூகத்துக்கும் ஒரு நல்ல விடயத்தை கொடுப்போமாக இருந்தால் அதுதான் எமக்கு இந்த இளையவர்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி என்று நாங்கள் பதிவு செய்யலாம். எனவே நிறைவாக ஒரு விடயம்தான், நீங்கள் பேசியதைப் போல இந்த அணி பேசியதைப் போல நாங்கள் சமூக வலைத்தளங்கள் கொடை என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைய கால சூழலிலே அவை கொடுமையாகத்தான் இருக்கிறது என்கின்ற கருத்தை என்னுடைய கருத்தாக மட்டுமில்லாமல் இங்கே பேசியவர்களுடைய கருத்துக்களினுடைய சாரமாகவும், ஏனென்றால் ஒரே ஒரு விடயம், இவர்கள் பேசிய போது அத்தனை பேரும் கொடை என்று பேசியவர்கள் எல்லாம் பேசுவது சொன்னார்கள், அது இருள் என்று அவர்களே சொன்னார்கள். அது கத்தி மண்வெட்டி அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களே சொன்னார்கள். பதிவு இருக்கிறது என்றால் அப்படி ஒரு விடயம் நமக்கு எப்படி கொடையாக இருக்க முடியும் என்று இந்த அரங்கு சந்தேகிப்பதன் காரணத்தினாலே சமூக வலைத்தளங்கள் இன்றைய கால சூழலிலே கொடுமையாகத்தான் இருக்கிறது என்பதை பதிவு செய்து இந்த பட்டிமண்டபத்திலிருந்து நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.